வேதாகம் நமக்கு தெளிவா சொல்லுது, அந்நிய மார்க்கத்திடத்திலிருந்து நீங்க எதையும் கற்றுக்கொள்ளாதீங்க. அதனால உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்கு பிரியமானபடி, இயேசுவுக்கு சித்தனமானபடி ஊழியம் செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப உலகத்துல கண்டவன்லாம் என்னமோ ஒண்ணு செய்றான். அது மூலியமாவும் மக்கள் ஒரு இடத்துல சேர்றாங்க அப்படிங்கிறக்காண்டி, தயவு செஞ்சு உங்க ஊழிய முறைமையில அப்படி உலகத்தை பார்த்து உள்ளே எந்த ஊழிய மெத்தடையும் கொண்டு வந்துடாதீங்க. பரிசுத்த வேதாகமம் நாம் இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும், எப்படி ஆரோக்கியமான சத்தியத்திலே வசனத்திலே அவர்களை வளர்த்து எடுத்து கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு ஊழியரும் ஊழியம் செய்யுங்க. இந்த மாதிரி இந்த பையனை மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டு அசிங்கமா பேசிட்டு கடவுள் வசனத்துக்கு விரோதமாக பிரசன்னம் முக்கியம் இல்ல, ஃபெய்த் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தவறான போதனைகளை செய்து இதை போன்ற நிறைய இன்னைக்கு கரிஸ்மேட்டிக் சபைகள் தவறான உபதேசத்தை செய்றாங்க. அந்த மாதிரியான தவறான யுக்திகளையும் தந்திரங்களையும் கையாண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வளர்த்து கொண்டு வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நீங்க மாறி போகாம கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய இன்றைக்கே தத்தம் செய்யுங்க. ஒருவேளை இதை ஊழியக்காரங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்வதிலே சத்தியம் இருக்கிறது என்று உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா கண்டிப்பா உணர்த்துவாரு. அப்படி உணர்த்தப்பட்டீங்கன்னா இன்றே மனம் திரும்பி வசனத்தின்படி உங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. நான் உங்களை திட்டுறதுனால எனக்கு என்ன வரப்போகுது? உங்களிடத்திலிருந்து நான் வெறுப்பை தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேங்க. நல்லா கவனி. என்னை நிறைய பேர் அங்கீகரிக்கிறது இல்ல. ஆனா வேற வழி இல்ல. நான் கடவுளுடைய வார்த்தை சொல்லதான் வேண்டியது இருக்குது. அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளையும் அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கீகரிக்கல. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல்லாம் பார்க்கிறோம்ல. பெரும்பான்மையான ஜனங்கள் இவர்களை அங்கீகரிக்கவில்லை. ஒரு சின்ன கூட்டம் தான் இவங்களை அங்கீகரிச்சு. ஏன்? உண்மையா கடவுளுடைய வார்த்தையை சொன்னதுனால அங்கீகரிக்கல. அதனாலதான் இயேசு இப்படி சொல்லுவாரு, நீங்க யார உயிரோட விட்டீங்க? ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவிலே சிந்தப்பட்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் நீ உங்களால சிந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுடைய அன்னைக்கு மதவாதிகளை பார்த்து இயேசு பேசுவார். இயேசுவை கொலை செஞ்சது யாரு? அன்றைக்கு கர்த்தர் கர்த்தர்னு பின்பற்றின அதே மதவாதிகள் தான் கொலை செஞ்சாங்க. சீசர்களை யாரு பெரும்பான்மையா கொலை செஞ்சது? இவங்க தான், யூதர்கள் தான் கொலை செய்ய தேடினாங்க. அது மாதிரி சத்தியத்தை சொல்றவனை எல்லாரையும் பகைச்சு அழிச்சிட வேண்டும்ங்கிறதா அன்றைய மதவாதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற மதவாதிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதனால நாங்க சோர்ந்து போகிறது இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஆண்டவருக்கு உண்மையா செய்ய நினைக்கிறோம். நாங்களும் உங்களை மாதிரி பித்தலாட்டம் பண்ணி பொய்யா போதிச்சு, ஐஸ்வர்யத்தை போதிச்சு, செழிப்பை போதிச்சு, இந்த மாதிரி தந்திர வித்தைகளை போதிச்சு நானும் என்ன பண்ணி சம்பாதிக்க முடியும்? அந்த கேவலமான காசு தேவையில்லை எனக்கு. நான் கர்த்தருக்கு இறுதி வரை உண்மையா இருக்கணும். ஆண்டவர் மேகத்துல வரும்பொழுது என்னை பார்த்து உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனேன்னு அழைக்கணும். அந்த ஒரு வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறேன். ஆவியானவர் அந்த பாதையில தான் என்னை நடத்துறாரு. அதனாலதான் நான் தைரியமா உண்மையை சொல்றேன். யாருக்கும் பயந்து செய்யறது இல்லை. எனக்கு லாபம் வரும், 4 பேர் என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க, என்னை புறக்கணிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லலாம். சத்தியத்தை அடக்கிக்கிறது இல்லை. எது உண்மையோ அதை அப்படியே நான் அப்பட்டமாக உங்களுக்கு சொல்றேன். நேசித்து தான் சொல்றேன். இது உங்களுக்கு ஹாஷா தெரியலாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா இது கடவுளுடைய நேசம். கடவுளுடைய அன்பு தான் பாத்தீங்கன்னா தவற சுட்டி காட்டும் உங்கள்கிட்ட திருந்துவதற்காக, மீண்டும் உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காக.